My voice. கோவையில் உணவு திருவிழா அறிமுக விழா. தமிழ்நாடு கேட்டர்ஸ் சங்கம் சார்பில் கோவையில் நவம்பர் 30 மற்றும் டிசம்பர் 1 கொடிசியா மைதானத்தில் கொங்கு திருமண உணவு திருவிழா கண்காட்சி 2024 எனும் பிரம்மாண்ட உணவு திருவிழா நடைபெற உள்ளது. இந்த மிக சிறப்பான திருமண உணவு திருவிழாவில் தமிழகம் முழுவதும் இருந்து 1000க்கும் மேற்பட்ட சமையல் வல்லுநர்கள் பங்கேற்று 400க்கும் அதிகமான சைவ மற்றும் அசைவ உணவு வகைகளை சமைத்து வழங்க உள்ளனர். இதில் குறைந்தது 100 வகையான ஸ்டார்டர்கள், 150 வகை மெயின் கோர்ஸ் உணவுகள், 100 வகை டெசர்ட் வகைகள் அடங்கும். இவை 2 நாட்களும் கொடிசியா மைதானத்தில் மாபெரும் கல்யாண பஃபே அமைப்பில் விருந்தினர்களுக்கு வழங்கப்படும். இந்த விருந்தில் பங்கேற்க பெரியவர்களுக்கு நுழைவு கட்டணமாக ரூபாய் 799 மற்றும் குழந்தைகளுக்கு ரூபாய் 499 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. 5 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு அனுமதி இலவசம். டிக்கெட்டுகளை ஆன்லைனில் மட்டுமே பெற முடியும். அதுவும் புக் மை ஷோ மூலமாகத்தான் வாங்க முடியும். இந்த டிக்கெட்டுகளை டிசம்பர் 11 திங்கட்கிழமை அன்று ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள SNR ஆடிட்டோரியத்தில் நடைபெற்ற விழாவில் SNR சன்ஸ் அறக்கட்டளையின் இணை நிர்வாக அரங்காவலர் ஆர் சுந்தர், தமிழ்நாடு கேட்டர்ஸ் சங்க தலைவர் மாதம்பட்டி நாகராஜ், அரோமா நிறுவனத்தின் தலைவர் பொன்னுசாமி மற்றும் விஜயலட்சுமி விஜயவேலு, அரோமா குழுமம், தி மேட் செஃப் கௌசிக் ஆகியோர் வெளியிட்டனர். இந்த நிகழ்ச்சிகளில் பிரபல பாடகர் சத்யபிரகாஷ், விஜய் டிவி குக் வித் கோமாளி நிகழ்ச்சி பிரபலம் மற்றும் செலிபிரிட்டி செஃப் தாமு, விஜய் டிவி புகழ் நடுவர் மற்றும் பிரபல நகைச்சுவை பேச்சாளர் ஈரோடு மகேஷ், கலக்கப் போவது யாரு புகழ் ராமர், மதுரை முத்து, குரோசி, தொகுப்பாளனி மணிமேகலை, சூப்பர் சிங்கர் பிரியங்கா, பூஜா, ஸ்ரீதர் சேனா மற்றும் TJ பிளாக் ஆகியோர் பங்கேற்கின்றனர். மேலும் 50,000க்கும் அதிகமான மக்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த விருந்தில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கேட்டரிங் அசோசியேஷனோட கொங்கு மாபெரும் உணவு திருவிழா வருகிற நவம்பர் 30, டிசம்பர் 1 2 நாளைக்கு கொடிசியா கிரவுண்ட்ல, அவனாசி ரோட்ல இருக்கக்கூடிய கொடிசியா கிரவுண்ட்ல மிக பிரம்மாண்டமா ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதுக்காக பாத்தீங்கன்னா எங்களோட தமிழ்நாடு கேட்டரிங் அசோசியேஷனோட கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இந்த விழாவுக்காக தயாராகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய உணவுகளை, ஒவ்வொருத்தருடைய உணவுகளையும் ஒவ்வொருத்தருடைய கைப்பக்குவத்தையும் மிக பிரம்மாண்டமா தயாரிச்சு வருகிற நவம்பர் 30, டிசம்பர் 1 2 நாளைக்கு இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கொங்கு பகுதி அனைத்தும், தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமாக இந்த உணவு திருவிழாவை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட வகைகள், ஒரு 50க்கும் மேற்பட்ட ஸ்வீட் வகைகள், 100க்கும் மேற்பட்ட ஸ்டார்டர்ஸ் வகைகள், 50க்கும் மேற்பட்ட நான் வெஜிடேரியன் உணவு வகைகள், 150க்கும் மேற்பட்ட வெஜிடேரியன் உணவு வகைகள், ஒரு 100க்கும் மேற்பட்ட டெசர்ட் வகைகள், இப்படி கிட்டத்தட்ட ஒரு 400 வகையான உணவுகளை நாங்க அன்னைக்கு காட்சிப்படுத்துறோம்.
அதனுடைய முழு டிக்கெட் டீடைல்ஸ் போக்குவரத்து பாத்தீங்க அப்படின்னா புக் மை ஷோல புக் பண்ணி இருக்கிறோம். நீங்க யாரு வேணாலும் இந்த டிக்கெட்டை புக் மை ஷோல இருக்கக்கூடிய ஆப்ல போய் புக் பண்ணிக்கலாம். ஒரு டிக்கெட்டுடைய விலை பாத்தீங்க அப்படின்னா பெரியவங்களுக்கு 799 ரூபா, 12 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு 499 ரூபா. வகை வகையான உணவு வகைகள், வகை வகையான டெசர்ட் வகைகள் எல்லாம் நம்ம இந்த கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமாக நாங்க இங்க தயார் பண்ணி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இதை தமிழ்நாடு கேட்டரிங் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு கூறின் கீழ் நாங்க கொண்டு வந்திருக்கிறோம். 500க்கும் மேற்பட்ட கேட்டரர்ஸ் இருந்தாலும் இதுல யாருடைய பெயரையும் நாங்க முன்னிலைப்படுத்தாம முழுக்க முழுக்க தமிழ்நாடு கேட்டரிங் அசோசியேஷனுடைய வளர்ச்சிக்காக இந்த ஒரு பிரம்மாண்டமான உணவு திருவிழா ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த உணவு திருவிழா அவனாசி ரோட்ல இருக்கக்கூடிய கொடிஷியா வளாகத்துல கொடிஷியாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான வளாகத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கண்டிப்பா தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய எங்களுடைய அன்பு வாடிக்கையாளர்கள் அனைவரும் இந்த விழாவில் கலந்துக்கணும் அப்படின்னு ரொம்ப அன்போட கேட்டுக்கிறோம். ஸ்டால்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க ஒவ்வொரு ஸ்டாலும் பிரம்மாண்டமா போட்டிருக்கோம். அதாவது ஒரு ஸ்டாலோட நீளம் பாத்தீங்கன்னா 160 அடி நீளம், 140 அடி அகலம், 22,000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு ஸ்டால் அமைக்கிறோம். அந்த ஒரு ஸ்டால்ல 5000 பேர் உணவுக்கூடிய அளவுக்கு நாங்க எல்லா உணவு வகைகளையும் தயாரிக்கிறோம். இது மாதிரி 6 ஸ்டால் நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டாலுடைய பெயர் பாத்தீங்க அப்படின்னா A, B, C, D, E, அது போக இன்னொன்னு F அப்படின்னு VIP கவுண்டர் மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். எவ்வளவு பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். நாங்க ஒரு நாளைக்கு 25,000 to 30,000 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். அதாவது நவம்பர் 30 25,000 to 30,000 பேர், டிசம்பர் 1 25,000 to 30,000 பேர். இது எங்களுடைய தோராயமான எண்ணிக்கை. இது கூடலாம் குறையலாம். 99 rupees தாங்க டிக்கெட்டோட காஸ்ட். ஆனா இந்த 799 rupees பிளஸ் ஜிஎஸ்டியோட வர இந்த டிக்கெட் காஸ்ட்ல 400க்கும் மேற்பட்ட உணவுகளையும் கலை நிகழ்ச்சிகளையும் மேற்கொண்டு திருமணம் சார்ந்த கண்காட்சியும் நடக்க இருக்கிறதுனால இது அத்தனைக்கும் சேர்ந்து ஒரே சிங்கிள் என்ட்ரி டிக்கெட் தாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் வேற எதுக்கும் தனித்தனி சார்ஜஸ் கிடையாது. நீங்க அன்லிமிட்டெட் ஃபுட் வித் லாட் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் நான்வெஜ், வான்கோழில இருந்து, சிக்கன்ல இருந்து, மட்டன்ல இருந்து, பிரான்ஸ்ல இருந்து, ஃபிஷ்ல இருந்து, இந்த மாதிரி இருக்கிற எல்லா நான்வெஜ் வெரைட்டிஸும் அதுக்கு இந்தியா குளோபல் குசைன்ஸ் எல்லாமே நம்ம அதில் கவர் பண்ணியிருக்கோம். அது போக திரைப்பிரபலங்களோட ஒரு கலை நிகழ்ச்சியும் திருமணம் சார்ந்த ஒரு கண்காட்சியும் சேர்ந்து இது எல்லாமே இன்க்ளூசிவா நம்ம 799 ஃபார் அடல்ட்ஸுக்கும் 499 rupees ஃபார் கிட்ஸுக்கும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இந்த காஸ்டிங் எல்லா மக்களும் பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு நம்ம மினிமைஸ்டு சப்சிடைஸ்டு காஸ்ட்ல நம்ம இது ஒர்க் பண்ணியிருக்கோம். டைமிங் சாயந்தரம் 6 to 9 ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற டைம் 5 மணிலேருந்தே என்ட்ரி பிளான் பண்றோம். 6:30க்கு ஃபுட்டு ஸ்டார்ட் பண்றோம். 8:30 வரைக்கும் ஃபுட்டுக்கு லாஸ்ட் என்ட்ரி. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் அவங்க இருக்கலாம், அவங்களோட கலை நிகழ்ச்சிகளை என்ஜாய் பண்ணலாம். நம்ம ஃபுட் அங்கே டெசர்ட்ஸ் ஏரியா தனியாக ஃபுட்டு ஃபங்க்ஷன் இருக்கிற ஏரியாலே வச்சிருக்கோம். ஃபுட்டுக்கு மட்டும்தான் 8:30 வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன். அந்த டெசர்ட்ஸ் ஏரியாவில் கொடுக்குற எந்த உணவுக்கும் டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. வந்ததுலேருந்து ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அவங்க வெளியில போற வரைக்கும் அவங்களுக்கு தேவையான எல்லா வகையான சப்போர்ட்டையும் நம்ம மேக்சிமம் ஒரு விருந்தோம்பலுக்கு பேர் போன கோவையிலேருந்து நம்ம இதை பண்றோம் அப்படிங்கிறதுனால எங்களால எந்த அளவுக்கு ஒரு விருந்தோம்பல் அங்க பண்றதுக்கு முடியுமோ அவ்வளவு தூரம் நம்ம அந்த நிகழ்ச்சியை பிளான் பண்ணியிருக்கோம். நீங்க எல்லாரும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களையும் உங்களோட சப்போர்ட்டையும் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். கோவை வாய்ஸ்.